வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனிதன் மறந்தவை. டிவி என் வீட்டுக்கு வந்தபோது புத்தகங்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன். கார் என் வீட்டுக்கு வந்தபோது நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன். என் கையில் மொபைல் கிடைத்தவுடன் கடிதங்களை எப்படி எழுத வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன். என் வீட்டிற்கு கணனி வந்தபோது எழுதுவதை மறந்துவிட்டேன். ஏசி வந்ததும் இயற்கை காற்றை மறந்துவிட்டேன். நகரத்துக்கு வந்தவுடன் கிராமத்தின் அழகை மறந்துவிட்டேன். வங்கிகள் கார்டுகள் வந்தவுடன் பணத்தின் மதிப்பை மறந்துவிட்டேன். வாசனை திரவியங்களை பயன்படுத்தியதனால் பூக்களின் மனத்தை மறந்துவிட்டேன். புதிய உணவுகள் வருவதனால் பாரம்பரிய உணவுகளை சமைக்க மறந்துவிட்டேன். சம்பாதிக்க சுற்றி சுற்றி ஓடுவதால் ஓடுவதை எப்படி நிறுத்துவது என்பதை மறந்துவிட்டேன். கடைசியாக வாட்ஸ்அப் கிடைத்தது, எப்படி பேசுவது என்பதையே மறந்துவிட்டேன். பணம். ஒருவன் எப்போது பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிக் கொண்டே இருப்பான். இதை பார்த்த இன்னொருவன் கேட்டான், நீ எப்பொழுதும் சொல்லி பொறுக்கிறாயே, எதற்கு என்று. அவன் குளிர் காய்வதற்கு என்றான். கேட்டவன், நீ குளிர் காய்ந்ததை பார்த்ததே இல்லை என்றான். அதற்கு அவன், சொல்லி பொறுக்கவே நேரம் சரியாகிறது, குளிர்காய நேரம் இல்லை என்றான். பெரும்பாலானவர்களின் நிலை இப்படித்தான். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்களே தவிர வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.